ஸ்ரீராமபிரானின் வாழ்க்கையை சொல்வதே ராமாயணம். ராமாயணத்தின் ஹிருதயமாக கருதப்படுவது சுந்தரகாண்டம். ராமாயணத்தின் ஒரு பகுதிதான் சுந்தரகாண்டம் என்றாலும் ராமாயணத்திற்கு இணையான பெருமை பெற்றதாகும். முழு ராமாயணத்தையும் படித்த பலனை சுந்தரகாண்டம் மட்டுமே படிப்பதன் மூலம் பெற்றுவிடலாம். சுந்தரகாண்டத்தை கேட்பதால் கிடைக்கும் பெருமையை 1000 நாக்குகள் படைத்த ஆதிசேஷனால் கூட விவரிக்க முடியாது. சுந்தரகாண்டத்தை கேட்பதால் ஒருவரது வாழ்க்கையில் உள்ள துக்கங்கள் முடிவுக்கு வந்துவிடும், கஷ்டங்கள் தொலைந்து போகும். அப்படிப்பட்ட இந்த அற்புதமான காண்டத்தை கேட்பதற்கு முன் இதற்கு முன்னால் நிகழ்ந்த ராமாயணத்தின் மற்ற காண்டங்களை பற்றி சுருக்கமாக கேட்ட பின் இதை கேட்பதுதான் சாலச் சிறந்தது. 7 காண்டங்களை உடைய ராமாயணத்திலே முதலாவது காண்டமாக வருவது பாலகாண்டம். இந்த பாலகாண்டத்திலே ஸ்ரீராமரின் பிறப்பையும் பங்குனி மாத உத்திர நட்சத்திரத்தில் சீதைக்கும் ராமனுக்கும் திருமணம் நடைபெற்றதையும் அவர்கள் திருமணமாகி 12 ஆண்டுகள் அயோத்தியிலே சுகமாக வாழ்ந்த நிகழ்வுகளையும் கூறுகிறது. அயோத்தியா காண்டம். ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்வதை பொறுக்காத கைகேயி ராமரை 14 ஆண்டுகள் காட்டுக்கு அனுப்புகிறாள். அதை ஏற்றுக்கொண்ட ராமன் சீதை மற்றும் லக்ஷ்மணருடன் காட்டுக்கு சென்ற கதையை கூறுகிறது. ஆரண்ய காண்டம். சூர்பனகையின் மூக்கு அறுபட்ட கதையையும் மாரீச்சன் மாயமானாக வந்ததையும் ராவணன் சீதையை தூக்கிச் சென்ற கதையையும் நமக்கு கூறுகிறது. கிஷ்கிந்தா காண்டம். ராவணனால் கடத்தப்பட்ட சீதையை தேடி ராமரும் லக்ஷ்மணரும் மதங்கமலை வரை வருகிறார்கள். இந்த மதங்கமலையில்தான் ஜாம்பவானுடன் சுக்ரீவன் தனது அண்ணன் வாலிக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறான். சொல்லின் செல்வன் அனுமனின் மூலம் ராமருக்கு சுக்ரீவனின் நட்பு கிடைக்கிறது. சீதையை மீட்க சுக்ரீவன் வாக்கு தருகிறான். அதற்கு பிரதிபலனாக சுக்ரீவனை கிஷ்கிந்தையின் மன்னராக முடிசூட்ட ராமர் உறுதியளிக்கிறார். கிஷ்கிந்தையில் சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் நடந்த போரில் ராமர் மறைந்து நின்று வாலியை கூறிய அம்பால் வீழ்த்துகிறார். பின்னர் கிஷ்கிந்தையின் மன்னராக சுக்ரீவனுக்கும் பட்டத்து இளவரசனாக அங்கதனுக்கும் லக்ஷ்மணன் முடிசூட்டுகிறான். மழைக்காலத்திற்கு பிறகு சுக்ரீவன் சீதையை தேடி வானர வீரர்களை 4 திசைகளிலும் அனுப்புகிறான். அங்கதன், ஜாம்பவான் மற்றும் அனுமன் தலைமையிலான வானர படைகள் பரத கண்டத்தின் தெற்கு பகுதிகளில் சீதையை தேடுவதற்கு கிளம்புகின்றன. ஸ்ரீராமரிடம் மோதிரத்தை பெற்று பத்திரப்படுத்திக் கொண்ட அனுமன் பெருத்த ஆரவாரத்துடன் தன் படைபலத்துடன் தென்திசை நோக்கி புறப்பட்டார். சீதையை காணாமல் மற்ற திசையில் சென்ற படைகள் எல்லாம் திரும்பி வந்துவிட ஹனுமந்தன் மட்டும் விடாப்பிடியாய் வழியெல்லாம் தேடி வனங்களிலும் குகைகளிலும் தேடி கடைசியாய் மகேந்திர மலை வரை வந்துவிட்டார்கள். எங்கு பார்த்தாலும் நீர்ப்பரப்பு. இனி தேடுவதற்கு இடமில்லை. இங்கேயே உண்ணாவிரத நோன்பிருந்து உயிர் நீக்கலாம் என முடிவு செய்கிறார்கள். உண்ணாவிரதம் இருந்தாலும் தெய்வீக கதைகளை ஒருவர் கூற மற்றவர் கேட்க வேண்டும் என்பது நியதி. அதன்படி ஒரு வானரம் ஸ்ரீமன் நாராயணனே ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியாய் இந்த பூமியிலே பிறப்பெடுத்த கதையையும் விஸ்வாமித்ரர் யாகம் காத்து சீதையை கைப்பிடித்து கைகேயி பெற்ற வரத்தால் கானகம் வந்து மாரீச்சன் துணையால் ராவணன் சீதையை அபகரித்துச் செல்லும் போது ஜட்டாயு போரிட்டு வீழ்ந்த கதையையும் கூறி நாமும் அந்த ஜடாயுவை போல் ஸ்ரீராமனுக்காக உயிர் தியாகம் செய்வோம் என்று உணர்ச்சியுடன் கூறியது. அப்போது அருகிருந்த குன்றிலே 2 இறக்கைகளும் இல்லாத கழுகரசன் சம்பாதி அமர்ந்திருந்தது. அதுவும் இந்த கதையை கேட்டது. ஜடாயு என்ற பெயரை கேட்டவுடன் அது மெய்மறந்து துக்கித்து போனது. ஏனெனில் ஜடாயுவின் அண்ணன் தான் சம்பாதி. ஸ்ரீராமபிரானின் கதையை கேட்டதனால் அதற்கு தன்னையும் அறியாமல் இறக்கைகள் முளைத்திருந்தது. ராவணனால் கடத்தப்பட்ட சீதையை தேடித்தான் வானரப்படைகள் வந்திருக்கின்றன என தெரிந்து கொண்ட சம்பாதி ஒரு நொடியில் தேவியார் இருக்கும் இடத்தை நான் கூறுகிறேன் என்று சொல்லி மகேந்திரமலை உச்சிக்கு பறந்து சென்று தனது கூர்மையான கழுகு கண்களால் உற்று நோக்கி லங்கா பட்டினத்தின் அசோகவனத்திலே சீதை பத்திரமாக இருக்கும் செய்தியை கூறுகிறது. கடல் மீது பறந்து சென்று இலங்கையை அடையும் வல்லமை ஹனுமன் ஒருவருக்கு மட்டுமே உண்டு என்று ஜாம்பவான் கூற ஹனுமர் இலங்கைக்கு சென்று சீதையை கண்டுவர ஒப்புக்கொள்கிறார். எல்லோரும் ராம் ஜெய் ஸ்ரீராம் என்று குரல் கொடுக்க மகேந்திரமலையின் உச்சிக்கு சென்று மனதால் ராமபிரானை தியானித்து நின்றார் ஹனுமான். சுந்தரகாண்டம். ஹனுமனின் அறிவு கூர்மையையும் வீரத்தையும் சொல் வன்மையையும் பெருமையையும் விளக்கும் சுந்தரகாண்டத்தை பார்ப்போம். மகேந்திரமலையின் உச்சிக்கு சென்று மனதால் ஸ்ரீராமபிரானை தியானித்து நின்றார் ஸ்ரீ ஹனுமான். தியானம் வளர வளர ஹனுமான் ஏகத்துக்கும் வளர்ந்து நின்றார். நண்பர்களே, உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். காதுகளால் கேட்கும் சுந்தரகாண்டத்தை உங்கள் மனக்கண்ணில் காட்சிகளாய் காணுங்கள். எத்தனை ரம்மியமாய் இருக்கிறது, உணர்ந்து பாருங்கள். சமுத்திரமானது பருவ காலங்களிலே பொங்குமே,
அதை போன்று ஸ்ரீ ஹனுமனின் தேகம் சடசடவென்று உயர்ந்தது. தன் புஜங்களை குலுக்கி இரு கைகளையும் மேலே தூக்கி கால்களை மாற்றி மாற்றி சரியாக அழுந்த அவர் நின்றபோது மகேந்திர மலையிலுள்ள மரங்களும் இன்னபிறவும் குலுங்கின. மரங்களிலும் செடிகளிலும் கொடிகளிலும் பூத்து குலுங்கிய மலர்கள் எல்லாம் கீழே உதிர்ந்து மகேந்திர மலையே மலர்களால் அலங்கரிக்க பெற்ற மலர் மலையாக காட்சியளித்தது. ஸ்ரீ ஹனுமான் தனது முழு சக்தியையும் செலுத்தி மலையிலிருந்து பறப்பதற்காக இரு கால்களையும் ஊன்றியது போல இரு கைகளையும் ஊன்றினார். அந்த அசைவுகளால் மலையிலிருந்த குகையிலிருந்து எல்லோரும் பீதியுடன் வெளியேறினர். பறவைகள் எல்லாம் படபடவென இறக்கைகளை அடித்துக்கொண்டு வானில் பறந்தன. விஷ சர்ப்பங்கள் எல்லாம் விஷத்தை கக்கின, படமெடுத்து ஆடின. ராம காரியமாக செல்லும் அனுமன் வானரங்களிடம் பேசினார். இலங்கை செல்லப் போகிறேன். அங்கு சீதையை காணவில்லை என்றால் அங்கிருந்து தேவலோகத்திற்கு தாவிச் சென்று தேடுவேன். அங்கும் இல்லை என்றால் சீதையை தூக்கிச் சென்ற ராவணனை கட்டி இழுத்து கொண்டு வருவேன். தேவைப்பட்டால் இலங்கை மொத்த நகரத்தையும் பெயர்த்தெடுத்து வந்து விடுவேன் என்றார். தன்னை கருடனாகவே பாவித்துக் கொண்டு ராமபானத்தில் இருந்து வேகமாக வெளியேறும் அம்பு போல அனுமன் வேகமாக தாவினார். ஸ்ரீ ஹனுமன் தன் புறப்பட்ட வேகத்தின் காரணமாக மலையில் இருந்த மரங்கள் எல்லாம் வேரோடு பிடுங்கியபடி பறக்க ஆரம்பித்தன. ஒரு அரசனை பின்தொடர்ந்து செல்லும் படைகளைப் போல சந்தனம், செண்பகம் உள்ளிட்ட எல்லா மரங்களும் ஸ்ரீ ஹனுமந்தனை பின்தொடர்ந்தன. மரங்களில் இருந்து உதிர்ந்த பூக்களால் சமுத்திரமே நட்சத்திர மண்டலம் போல காணப்பட்டது. பின்தொடர்ந்து சென்ற மரங்கள் எல்லாம் பின்னர் சக்தியற்று கடலில் விழுந்ததை பார்ப்பதற்கு விருந்தாளியை சற்று தூரம் வரை சென்று வழியனுப்பிவிட்டு திரும்புவோம் அல்லவா, அதை போல இருந்ததாம். ஸ்ரீ ஹனுமனின் கண்கள் சிவந்து காணப்பட்ட பாங்கு வானத்தில் அருகருகே 2 சூரியர்களோ என வியக்க வைத்ததாம். அதே சமயம் அவருடைய வெண்மையான பற்கள் சந்திரனுடைய கிரணங்களைப் போல பிரகாசித்தனவாம். சூழ்நிலைக்கேற்ப சாமர்த்தியமும் அறிவும் சிந்தனை வேகமும் கொண்ட ஹனுமனின் காரியங்கள் வெற்றியடையட்டும் என்ற தேவர்கள், கந்தர்வர்கள், தானவர்கள் என அனைவரும் மேலிருந்து மலர் மாறி பொழிந்தனர். ராம காரியமாக செல்லும் அனுமனை பார்த்த கடலரசன் அனுமனுக்கு உதவி செய்ய எண்ணினார். கடலின் நடுவே அனுமன் இளைப்பாரி செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்வோம், இதனால் அனுமன் மேலும் புத்துணர்ச்சியுடன் செல்வார் என்று எண்ணினார். தனது கடலுக்குள் இருக்கும் மைனாகம் என்ற மலையிடம் தண்ணீருக்குள் இருந்து மேலே வந்து அனுமனுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். கடலரசன் கேட்டுக்கொண்டதால் மைனாகம் என்னும் மலை தண்ணீரிலிருந்து விரைவாக மேலே வந்தது. கடலுக்கு நடுவே தானாக மேலெழுந்து வரும் மலையை பார்த்து, இந்த மலை நமக்கு நடுவே ஒரு இடையூறாக இருக்கிறது என்று எண்ணிய அனுமன் மிகவும் வேகத்தோடு அந்த மலையை மேகத்தை தள்ளுவது போல தள்ளினார். அனுமனால் தள்ளப்பட்ட மலையானது அனுமனின் வேகத்தை அனுபவபூர்வமாக உணர்ந்தது. பெரிதும் ஆச்சரியமும் அடைந்தது. மலை வடிவிலிருந்து மனித உருவத்தை பெற்று அனுமனிடம் பேசத் தொடங்கியது. ராம காரியமாக செல்லும் தங்களுக்கு உதவி செய்யும் நோக்கத்தில் கடலரசன் என்னை வெளியே வருமாறு கேட்டுக்கொண்டார். இங்கு சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு பிறகு செல்லுங்கள் என்றது மைனாகம். அதற்கு ஹனுமன், உங்கள் வரவேற்பினால் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் எனக்கு இங்கே தங்குவதற்கு நேரமில்லை. நான் இங்கு தங்கிச் சென்றால் ராம காரியம் மேலும் தாமதமாகும். நான் விரைவாக செல்ல வேண்டும். உங்களை எனது வேகத்தால் தள்ளியதாலும் இங்கு தங்க மறுப்பதாலும் என் மீது கோபம் கொள்ளாதீர்கள் என்று கூறி மலையை கடந்து சென்றார். அனுமனின் பராக்கிரமத்தை பார்த்த தேவர்கள் மேலும் அனுமனின் வலிமையையும் சாமர்த்தியத்தையும் பார்க்க விரும்பினார்கள். அதனால் நாகமாதாவான சுரசையிடம் ராம காரியமாக அனுமன் கடலை தாண்டி கொண்டிருக்கிறார், அவர் செல்லும் வழியில் சென்று இடையூறு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு நாகமாதா சுரசையும் சம்மதித்து அனுமன் தாண்டி கொண்டிருக்கும் இடத்திற்கு சென்றாள். ராம காரியமாக செல்லும் அனுமனின் முன்பாக கொடூரமான பெரிய ராட்சச உருவத்தை எடுத்த நாகமாதா சுரசை அனுமனை தடுத்து நிறுத்தினாள். வானர வீரனே, இன்று தெய்வங்களின் அருளால் எனக்கு நீ உணவாக கொடுக்கப்பட்டிருக்கிறாய். உன்னை நான் சாப்பிடப் போகிறேன். எனது வாய்க்குள் நீயாக சென்றுவிடு என்றாள். அவளை வணங்கிய அனுமன், ராம காரியமாக நான் இப்போது இலங்கைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். நான் இங்கு உனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்கிறேன். இலங்கையில் சீதையை கண்டதும் அச்செய்தியை ராமரிடம் சொல்லிவிட்டு மீண்டும் உன்னிடம் வந்து உனது விருப்பப்படி வாய்க்குள் செல்கிறேன். இப்போது ராம காரியத்துக்கு செய்யும் உதவியாக எனக்கு வழிவிடுவாயாக என்று கேட்டுக்கொண்டார். அனுமன் கூறியதை கேட்ட சுரசை, என்னை தாண்டி யாரும் செல்ல முடியாது. இது பிரம்மாவினால் எனக்கு கொடுக்கப்பட்ட வரம். எனது வாய்க்குள் சென்று வெளியே வர முடிந்தால் நீங்கள் செல்லலாம் என தன் வாயை திறந்து வைத்துக் கொண்டாள் சுரசை. அனுமன் தனது உடலை மேலும் 10 மடங்கு பெரியதாக்கிக் கொண்டு, எனது உடல் செல்லும் அளவிற்கு உனது வாயை திறந்து கொள் என்றார் ஹனுமன். சிரசை தன் உடலை அனுமன் உடலை விட பெரியதாக 20 மடங்கு பெரியதாக்கிக் கொண்டாள். சில கணத்தில் தனது உடலை கட்டை விரல் அளவிற்கு சிறியதாக்கிக் கொண்டு வேகமாக
சுரசையின் வாய்க்குள்ளே புகுந்து வேகமாக வெளியே வந்து சுரசையின் முன்பாக நின்றார். ராட்சசியே, ராம காரியம் முடிந்ததும் உனது வாய்க்குள் புகுவேன் என்று நான் முன்பு கொடுத்த உறுதிமொழியை இப்போதே நிறைவேற்றிவிட்டேன். பிரம்மாவினால் உனக்கு கொடுத்த வரத்தையும் நான் மீறவில்லை. இப்போது நான் உன்னை தாண்டிச் செல்கிறேன். உன்னால் முடிந்தால் என்னை தடுத்துப்பார் என்றார். உடனே சுரசை தனது சுய உருவத்தை அடைந்து, தேவர்கள் உங்களது பராக்கிரமத்தையும் சாமர்த்தியத்தையும் பார்ப்பதற்காக என்னை அனுப்பியிருக்கிறார்கள். விரைவில் ராமகாரியத்தை முடிப்பீர்களாக என்று வாழ்த்துச் சொல்லி அனுமன் செல்ல வழி கொடுத்தாள்.